ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிஎன்பிசி 2023 குரூப் 2 லெவலில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஷினை பார்க்கலாம். ஒரு கூம்பினுடைய அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் அதன் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் அதன் கன அளவு டேஷ் மடங்காக மாறும். இது பார்த்தீங்கன்னா கூம்பு ரிலேட்டடான கொஷின்ஸ். ஓகே, கூம்பினுடைய இப்போ கன அளவு பற்றி தான் கேட்குறாங்க. அப்போ கூம்பின் கன அளவு என்ன? கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்னது? 1/3 r²h. இதான் கூம்பினுடைய கன அளவு. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் 3 மடங்குன்ட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஆரம் r = ஆரம் எவ்வளோ? 3 மடங்குன்ட்டாங்க. அப்போ 3r. வேல்யூ எல்லாம் தெரியல, ஸோ 3r. அடுத்தது அதனுடைய உயரம் 2 மடங்குன்ட்டான். அப்போ h = 2hன்னு சொல்லிட்டான். சரி, ஓகே. மாறினால் அந்த கன அளவு எவ்வளோ மாறும்? எத்தனை மடங்காக மாறுன்றான். அப்போ இப்போ மறுபடியும் கூம்பினுடைய கன அளவுக்கான அந்த ஃபார்முலா எழுதிங்க. கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்னது? அதே தான் 1/3 r²h. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/3 × r² எவ்வளோ? ஆறுங்கிறது r வந்து 3r. அப்போ r²னா 3r². h எவ்வளோ? h வந்து 2h. இப்போ பாருங்கள், 1/3 × 9r² × 2h. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு தேவை கன அளவா அப்படியே மாற்றிடணும். இப்போது 1/3 r²h. இதில் இருக்குது 1/3 r²h. அப்போது இந்த 9 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 9 × 2 இருக்கும். ஓகேவா? அப்போது 18 × 1/3 r²h. அப்போ இது வந்து உங்களுக்கு கூம்பினுடைய கன அளவு. அப்போ எத்தனை மடங்காக மாறும்? கூம்பினுடைய கன அளவு 18 மடங்காக மாறும். ஆன்சர் வந்து 18. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இது ஏன் நம்ம பிரிச்சுன்னா, இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு கூம்பினுடைய கன அளவுக்கு நம்ம இதான் 1/3 r²h. இது இல்லாமல் இங்கே தனியாக நிற்கிறது இந்த 9 இந்த 2. அதனால தான் இதை தனியாக பிரித்தோம். அப்போ 18. அப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/3 r² கூம்பினுடைய கன அளவு எத்தனை மடங்கு? 18 மடங்கு. இன்ட்டு 18 மடங்கு. ஆப்ஷன் சி தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான ஆன்சர். சி 18. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மேக்ஸ் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான மேக்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.